ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடற்கடை. இன்னைக்கு நாம உலகில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கால்வாயை பற்றி தான் பார்க்க போறோம். என்ன இந்த கால்வாயில் மிகப்பெரிய அதிசயம்னா, இந்த கால்வாயை கட்டுவதற்கு வெட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது எப்போன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில். ஆனால் இந்த கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டது கிறிஸ்து பிறந்த பின். கிறிஸ்து பிறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கால்வாயை கட்டி முடிக்கிறாங்க. அப்படி ஒரு அதிசயமான கால்வாயை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அந்த கால்வாய் எங்கே இருக்குது, அதை பற்றிய முழுமையான தகவலை தெரிந்து கொள்ள இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கிறது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக கடற்கடை சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காணொலி அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை அடையும். வாங்க கால்வாயை பற்றி கடலை போடலாம். கொரிந்து கனல் கொரிந்த் கால்வாய், கிரீஸ் கால்வாய் என சொல்லப்படும் கொரிந்து கால்வாய் ஒரு பொறியியல் அற்புதமாகும். பல நூற்றாண்டுகளாக நீடித்த ஒரு திட்டம் இது. பண்டைய கொரிந்தின் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது. ரோமானிய பேரரசர் நீரோவால் தொடங்கப்பட்டு 19ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்களால் முடிக்கப்பட்டது. இந்த கால்வாய் திடமான பாறைகள் வழியாக வெட்டப்பட்டது. இந்த கால்வாய் சுமார் 6 கிலோமீட்டர் நீளமும் 21 மீட்டர் அகலமும் கொண்டது. அதன் இருபுற கரைகள் செங்குத்தாக தண்ணீரிலிருந்து சுமார் 90 மீட்டர் உயரத்தில் உள்ளன. இந்த கால்வாய் பிரேயஸின் முக்கிய மத்தியதரை கடல் துறைமுகத்தின் தரத்தையும் வருவாயையும் உயர்த்த பெரிதும் காரணமாகும். ஒரு கப்பல் இந்த கால்வாய் வழியாக கடந்து செல்லும் போது பார்க்க மிக அற்புதமான இருக்கும். அயோனியன் மற்றும் ஏஜியன் கடல்களை இணைக்க கொரிந்து இஸ்த்மஸ் வழியாக இந்த கால்வாய் வெட்டும் முடிவை முதலில் எடுத்தவர் கிறிஸ்து பிறக்கும் முன் 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கொரிந்தியாவை ஆண்ட கொடுங்கோலன் பெரியாண்டர் என்ற அரசன் ஆவார். ஆனால் இந்த திட்டத்தின் செலவு மற்றும் காலம், அதற்கான சூழல் போன்றவற்றை சிந்தித்து இந்த திட்டத்தை அவர் தொடரவில்லை. எனினும் அவர் ஒரு டயோல்கோஸ் நடைபாதை கட்டத் முடிவெடுத்து கட்டினார். அதன் வழியாக மாலுமிகள் சிறிய கப்பல்களை உருளைகளின் மூலம் கப்பலை இழுத்துச் சென்றனர். இந்த நடைபாதை 13ஆம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்டது. இடைப்பட்ட ஆண்டுகளில் மகா அலெக்சாண்டர் மற்றும் கலிகுலா உட்பட பல மாமன்னர்கள் கால்வாய் கட்ட முயன்றும் அந்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை. ஆனால் கிபி 67ஆம் ஆண்டு தங்க கோடரியை பயன்படுத்தி முதல் அடியை தானே இந்த கால்வாய்க்கான பாறையை வெட்டி துவக்கி வைத்தவர் நீரோ பேரரசர். பின்னர் அதை 6000 யூத அடிமைகளின் கடினமான உழைப்பைக் கொண்டு இந்த கால்வாய் வெட்டும் வேலைகள் நடைபெற்றது. காலிக் படையெடுப்புகளால் இந்த திட்டம் விரைவில் நிறுத்தப்பட்டது. அதன் நவீன திட்டமிடலுடன் 1881இல் மீண்டும் தொடங்கப்பட்டது. அதன்பின் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு அரசுகள் திவால் அடைந்ததனாலும் தடைப்பட்ட இந்த கால்வாய் வெட்டும் திட்டமானது இறுதியாக 1893ஆம் ஆண்டில் நிறைவடைந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு திட்டமிடப்பட்ட ஒரு கால்வாய் கிறிஸ்து பிறந்து பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு வெட்டப்பட்ட ஒரு அதிசய கால்வாய்தான் கொரிந்து கால்வாய். இந்த கொரிந்து கேனல் உலக புகழ் பெற்றது. அதனுடைய புகைப்படங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது அதாவது இந்த 2 மிக செங்குத்தான பாறைகளுக்கு நடுவில் வெட்டப்பட்ட இந்த கால்வாயினுடைய பிரம்மாண்டத்தை அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது அதனுடைய அனுபவம் தெரியும். இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகும், இதற்கான உழைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இது மலைகளுக்கு 2 மலைகளுக்கு நடுவில் வெட்டப்பட்டது, மலையை குடைந்து வெட்டப்பட்ட கால்வாய் தான் இது. அதில் எங்கே அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க புகைப்படங்களா. இது எந்த இடத்துல இருக்கு, எங்கே போகுது, எதை இணைக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு அதிசய கால்வாய். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே திட்டமிடப்பட்ட இந்த கால்வாய் கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட கொரிந்திய கால்வாய் ஒரு உலக அதிசயம்.